அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வீடு அமையணும், இடம் வாங்கணும், திருமணம் கை கூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல வேலை அமையணும், கடன் தீரணும், நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை உண்டாக்கணும், பணம் சேரணும், இந்த மாதிரி வேண்டுதல்கள் இருந்ததுங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய நாள்லேருந்து தொடர்ந்து ஒரு 6 நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான் நிறைவேற்றி தந்துடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது மாதிரி ஒரு அற்புதமான நாளாக தான் நமக்கு வரவிருக்குது. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் 6 நாட்களுக்குள்ளாரையே நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கான வழியை முருகப்பெருமான் காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ தொடர்ந்து இந்த 6 நாட்கள் நம்ம ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபம் குறித்தும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் ஒருத்தங்க நம்பிக்கையோடு செஞ்சாலும் கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நாளைய நாள் நமக்கு மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய நிறைவு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை தொடங்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக ஏப்ரல் மாதம் 1 தேதி பங்குனி உத்திரம் வரும். இந்த பங்குனி உத்திரத்தோடு நமக்கு 6 நாட்கள் அப்படிங்கிறது கணக்கு வந்துடும். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணம், சீதாதேவி ஸ்ரீராமர் திருக்கல்யாணம், அதே போல் முருகப்பெருமான் வள்ளி திருக்கல்யாணம் எல்லாமே நடந்த ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் அனைத்து தெய்வங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்களாம். இப்போ நாமளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது ஏதோ ஒன்று கேட்டால் முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்க மாட்டோம், உடனே செஞ்சுருவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் தெய்வங்களும் சாதாரணமாகவே நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய திருமண நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முருகப்பெருமானுக்குன்ட்டு நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம், தீபம் ஏற்றுறோம், விரதம் இருக்கிறாங்க போது 6 நாள் அப்படிங்கிறது விசேஷம் மிகுந்ததாக கருதப்படுது. அதனால தான் நம்ம இந்த நாளில் தொடங்குகிறோம். இந்த நாளில் தொடங்கும்போது நமக்கு சரியாக 6 நாள் அப்படிங்கிறது வரும். சரி, இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தரலாம். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுக்கோங்க. தலை குளிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்தது முருகப்பெருமான் படம் வீட்டில் இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. வேல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலுக்கும் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ விக்கிரகம் வச்சுருந்தீங்கனாலும் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்தது வெற்றிலை பாக்கு, பழம், 1 டம்ளர் பால் இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து நம்ம ஒரு விசேஷமான தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை நம்ம வெற்றிலை கொண்டு ஏற்றும்போது கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இப்போ 6 வெற்றிலை கொண்டு உங்களால் 6 நாளும் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக வழிபாடு செய்ய முடியுமோ அந்த முறை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதனால் ஒரு வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை நல்லா கழுவிட்டு இதனுடைய நுனி பகுதியில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது இதனுடைய காம்பு பகுதியை நீக்கிடுங்க. அடுத்தது நீங்கள் முருகப்பெருமானுக்குன்னு தனியாக ஒரு மண்ணகல் ஏற்றினாலும் சரி, அல்லது இந்த ஓம் விளக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விளக்கு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நெய் ஊற்றி ஏற்றுவதுங்கிறது சிறப்பு. நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெய்க்குள்ளேயோ நெய்க்குள்ளேயோ நம்ம அந்த எடுத்து வச்ச அந்த வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டுருங்க. அடுத்தது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சுக்கு இருக்குது இல்லையா, அது ஒரு சிறு துண்டு நீங்கள் போடுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ சுக்கு எங்ககிட்ட துண்டா இல்லை பொடியாக இருக்குது அப்படின்னா அந்த பொடியை ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் அதில் போடுறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ விளக்கு கட்டியும் நீங்கள் ஒரு செவ்வரளி பூ வச்சுருங்க. இப்போ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 6 முறை சொல்லுங்கள். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. முருகனுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. நாம் ஏன் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இது நம்மளை ஒரு காக்கும் கருவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகனை தனியாக வேலை தனியாக நம்ம பிரித்தே பார்க்க முடியாது. அதுவும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும், கஷ்டங்களையும் போக்கும், செல்வ செழிப்பையும் அதிகப்படுத்தி தரும். அதுக்காக தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
காலை மாலை எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றிக்கலாம். அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஏற்றுவது விசேஷமான பலனை கொடுக்கும். சாதாரணமாக நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றினாவே அவர் வேண்டுனதை தந்துடுவார். இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது அதுக்குண்டான சக்தியும் சேர்ந்தே கிடைக்கும். அதனால் உங்களால் காலையில் எழ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்து இந்த ஒரு 6 நாட்களும் நீங்கள் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவங்க காலை 10 மணிக்குள்ளே ஏற்றி வைங்க. காலையில் ஏற்றவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை 5 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளார இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இந்த 6 நாட்களும் அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ வீட்டில் இருக்கிற பெரியவங்க குழந்தைங்களாம் கேட்டால் நம்ம செஞ்சு வேணால் கொடுக்கலாம். அதே இந்த தீபம் ஏற்றம் இல்லையா, நாம் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ பீரியட்ஸ் டைமாக இருந்தால் என்ன பண்ணுறது, 6 நாள் ஏற்ற முடியாது அப்படின்னா உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்ககிட்டயோ சொல்லி நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அப்படி உதவுறதுக்கு வேறு ஆளே இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. முருகப்பெருமானுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களுக்கு என்ன காரணத்தினால நீங்கள் ஏற்ற முடியல அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் இதை ஏற்றி வைங்க. அதே போல் விரதம் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் காலையில் இருக்கலாம், அல்லது மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம், அல்லது நைட்டு மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை நான் 2 நேரம் சாப்பிடாம 1 நேரம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நம்ம எப்படி தைப்பூசத்துக்கு கந்த சஷ்டிக்கெல்லாம் இருப்போம், அதில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குறிப்பாக திருமணம் கைகூடணும்னு நினைக்கிற கன்னிப்பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் விரதம் இருந்தீங்க, அதாவது ஒரு நேரமாவது நீங்கள் விரதம் இருந்தீங்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல இடத்துல வரணமையும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு திருமணமான ஒரு நாள். அதனால் இது திருமணத்துக்குன்னு ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்கிறதுனால இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத பையன் பொண்ணு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி விரதம் இருக்க சொல்லுங்கள். ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வளையாது அப்படின்னு நினச்சா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு பெற்றவங்களே விரதம் இருக்கலாம். சரி, என்ன பண்ணுறது, அவங்க கேட்கலங்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்காக நாமளாவது விரதம் இருக்கணும். சரிங்களா? சரி, முதல் நாள் இந்த மாதிரி ஏற்றியாச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் இந்த வெற்றிலை மாற்றிடுங்க. ஏன்னா இது காஞ்சு போயிருக்கும். அடுத்த நாள் வேறு ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வெற்றிலை காம்பு பழசை எடுத்துகிட்டு புது காம்பு போடுங்க. அந்த சுக்கு நீங்கள் துண்டாக போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுவே போதும், அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? பவுடராக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒரு துளி பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் அதில் போடுங்க. பழசு ஆல்ரெடி அதில் அப்பிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிட்டு புது சுக்கு பவுடர் இப்படி நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. காரிய சித்தி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துறோம். ஒரு வேளை உங்களுக்கு சுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா வெற்றிலை காம்பு மட்டும் நீங்கள் போட்டு ஏற்றினீங்க அப்படின்னாலுமே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ முதல் நாளுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நடுவில் இப்போ செவ்வாய்க்கிழமையெல்லாம் வந்துச்சுங்கும் போது அப்போது ஒரு முறை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே போல் பிரசாதம் நீங்கள் டெய்லி உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வைங்க. பால் வைங்க, பழம் வைங்க, பேரிச்சம்பழம் வைங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க. கண்டிப்பாக பூக்கள் மாற்றி மாற்றி வைங்க. காஞ்சி போன பூக்களோடு விட்டுறாதீங்க. இப்படி எளிமையான முறையில் இந்த சிம்பிளான ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வரியை சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக 6 நாட்களுக்குள்ளார உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வழி கிடைச்சிரும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.